துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது சித்திர நட்சத்திரம் துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, அடுத்ததாக விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் வரைக்கும் துலாம் ராசி. நீங்கள் விரதம் இருந்தால், நீங்க விரதம் இருக்கணும்னா எப்படி விரதம் இருக்கணும்? வெள்ளிக்கிழமையில போயிட்டு வாங்க, இன்னும் சிறப்பு. வாழ்க்கையில பெரிய இதுவாக வருவீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மேம் போயிட்டு வந்தாங்க, ரொம்ப இன்றைக்கும் சிறப்பாக இருக்காங்க. போயிட்டு சுவாமி இதை நீங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டு போயிட்டு வந்தேன், இன்றைக்கி நன்னா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். மேலே மேலே நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன். கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. ஏற்றுங்க, ஒரு 9 வாரம் ஏற்றுங்க, வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சரிங்களா? இதெல்லாம் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை கலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா. நவகோள்களின் துணை கொண்டு மாதா பிதா குரு ஆசீர்வாதத்துடன் உலகெங்கும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை அனைவரையும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனது பூரண ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உண்டு. இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வாழ்வில் வெற்றி பெற. நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும். நம்ம வாழ்க்கையில் தோல்விகளே நமக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, தோல்வி வெற்றிக்கு முதல் படிக்கட்டு அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய தடைகள் உடைந்து வெற்றி காண வேண்டும். அந்த வெற்றிக்கு அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம 12 ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு ராசிக்கு ஒரு விஷயம் இருக்குது. வாழ்வில் வெற்றி பெற 12 ராசிக்கு நம்ம தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுறது. அந்த தெய்வ வழிபாடுக்கு அடுத்ததாக விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த விரதம் ரொம்ப மிக மிக முக்கியமானது. சில பேர் சொல்லுவாங்க விரதம் இருக்கிறதெல்லாம் நான் இப்படி இருக்க விரதம் இருக்கேன், நான் அப்படி விரதம் இருக்கேன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த விரதம் இருக்கிறதுலையே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது நீ ஒரு விரதம் இருக்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முருகப்பெருமானுக்கு நீ விரதம் இருக்க, அல்லது ஒரு அம்பாளுக்கு விரதம் இருக்குது, சிவபெருமானுக்கு விரதம் இருக்குது, சிவராத்திரிக்கு விரதம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் விரதம் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்னு வந்துடுத்து அப்படின்னு சொன்னாலே, நீ விரதமாக இருக்கும்போது கோவப்படுற, விரதமாக இருக்கும்போது கெட்ட வார்த்தைகள் பேசுகிற, விரதமாக இருக்கும் பொழுது ஏதோ சில விஷயங்கள் அதுக்கு இது இல்லை. நீ கோவப்பட விரதம்ங்கிறது சாத்வீகமாக இருக்கிறதுக்கு பேர் தான் விரதம். சாத்வீகமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, நம்ம இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதாவது இந்த விரதம் நம்ம சொல்கிறோம்ல, கோபத்தை அடக்குவதும் ஒரு விதமான விரதம். எது? கோபத்தை அடக்குவதும் ஒரு விதமான விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய் பேசாமல் இருப்பது ஒரு விரதம், தெரியுமா? பொய் பேசாமல் இருக்கு, இன்னைக்கு நாளில் நீ பொய் பேசலன்னா அதுவே உனக்கு ஒரு பெரிய விரதம் இருந்ததுக்கு சமம், தெரியுமா? அதே போல் பிறரை காயப்படுத்தாமல் இருப்பதும் ஒரு விதமான விரதம். எப்படி? அடுத்தவர் மனதை நோகடிக்காமல் இருக்க பற்றி அதுவும் ஒரு விதமான விரதம் தான். அதே போல் பெற்றோரை மதிப்பது ஒரு விரதம். இன்றைக்கி யார் அம்மா அப்பாவை மதிக்கிறா சொல்லுங்கள் பார்க்கலாம். பெற்றோரை மதிப்பது ஒரு விரதம். காலையில் ஸ்கூல் போகிற குழந்தைகள் கூட அம்மா அப்பா காலை தொட்டு கும்பிட்டுட்டு போகணும். வீட்டில் தாத்தா பாட்டி பெரியவங்க இருக்காங்களா, பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போகணும். பாட்டி நான் படிக்க போகிறேன், தாத்தா நான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன், நான் காலேஜுக்கு போகிறேன். இதனால் ஒன்றும் கௌரவம் கிரீடம் இறங்கிடாது. இதனால் கௌரவம் கிரீடம்லாம் இறங்கிடாது. நீ எந்த அளவுக்கு நீ பெரியவங்களை மதிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். உழைப்பில் நேர்மையாக இருப்பது ஒரு விரதம், தெரியுமா? நீ செய்கிற வேலையில் நேர்மையாக இருக்கிறது ஒரு விதமான விரதம் அப்படின்னு சொல்லுவாள். அதே போல் தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்துவது விரதம். கண்டா பின்னான்னு காசு செலவு பண்ணுறது, அதெல்லாம் நீ கட்டுப்படுத்தினா அது ஒரு விரதம், தெரியுமா? இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் சும்மா நான் சொல்லலை. இதெல்லாம் நீ கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணுறியான்னு நீ முதல்ல பார்த்துக்கோ. அடுத்ததாக வாரத்திற்கு ஒரு நாள் இறைநிலையில் இருப்பது விரதம். டெய்லி வேலைக்கு போகிறோம், டெய்லி 1008 பிரச்சனைகள், டெய்லி ஒரு நாளாவது இறைநிலையில் மெடிடேஷன் பண்ணுறோம். ஒரு நாளாவது ஒரு 15 நிமிடமாவது ஒரு மௌன விரதம் இருப்பது. மௌன விரதம்ங்கிறது நீ 8 மணிக்கு மேலே மௌன விரதம் இருக்க முடியுமா? யாராவது எதாவது கேட்பாங்க, பதில் சொல்லி தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். காலையில் நீ இருக்கலாமே, ஒரு 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் காலையில் சீக்கிரமாக எழுந்திருந்து அந்த மாதிரி ஒரு மௌன விரதம் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு விரதத்திற்கான ஒரு இது. பசித்தவருக்கு உணவு கொடுப்பதும் ஒரு விதமான தர்மம் அப்படின்னு சொல்கிறது. பசித்தவருக்கு உணவு கொடுக்கறது ஒரு விதமான தர்மம் அப்படின்னு சொல்லி, அப்போது இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணும், இந்த விரதம் இருக்கிறது, தெய்வ வழிபாடு செய்கிறதெல்லாம் மிக முக்கியமானது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உடனே இமீடியட்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உடனே உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது
சித்திர நட்சத்திரம் துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, அடுத்ததாக விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் வரைக்கும் துலாம் ராசி. சமநிலையை தேடுபவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் சமநிலை அதிகமாக, நான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் எல்லாம் இந்த தராசு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருப்பதில்லை, ஆனால் சரியான தருணத்தில் உறுதியான முடிவு எடுப்பது தான் உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனை அப்படின்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையில் ராசியின் அதிபதி சுக்கிரன், அதனால் உறவுகள், திருமணம், செல்வம், கலை, வசதி, சமூக மதிப்பு ஆகியவற்றில் சுக்கிர சக்தி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேக்சிமம் சுக்கிரன் ஜாதகத்தில் நான் உண்மையை சொல்கிறேங்க, சுக்கிரன் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், சுக்கிரன் பாதிக்கப்படுறது அப்படின்னு சொன்னால் உன்னுடைய திருமண வாழ்க்கை 0, டிசப்பாயின்மெண்ட், மிசரபிள், நல்லா இருக்காது, கஷ்டம்தான். சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் நீச்சம், சுக்கிரன் பகை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, என்னடா வாழ்க்கை இது, போடா, இதுக்கு நான் பண்ணாமே இருந்திருக்கலாம். சில பேர் பண்ணு ஏதோ ஒன்று ஜாதகத்தை பொய் சொல்லியெல்லாம் ஜாதகத்தை மாற்றியெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுங்க அப்படி இப்படிலாம் வாழ்க்கையில் நவகோள்களில் நான் அதிக சிறப்பாக எதை நம்ம பார்க்கணுன்னு சுக்கிரனை பார்த்து தான் நீ கல்யாணமே பண்ணணும். உனக்கு அது நல்லா இருக்கு, ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்புறம் பின்ன பிரச்சனைகள் வரதான் வரும். பரிகாரம்னா என்ன? நம்ம பரிகாரம் பண்ணுறது பெருசாக வருது, சிறுசாக போகிறது. தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கிறது தான் பரிகாரம். ஒரு பயங்கரமாக வெயில் அடிக்கிறது, ஒரு மர நிழலை தேடி போய் உட்கார்ற பற்றியா, அதுதான் பரிகாரம். வேற என்ன இருக்கு? பரிகாரம்ங்கிறது ஒரு கோவிலுக்கு போகிறோம், நம்ம பெருசாக வரது சிறுசாக போகணும். நான் இந்த தீப வழிபாடு பண்ணுறேன், இந்த விரதம் இருக்கேன், இதெல்லாம் எனக்கு செய்கிறேன், இந்த இறைவா எனக்கு நல்ல, எனக்கு அதனால் தலைக்கு தலைப்பாகையோட போகிறதுன்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி தான் நமக்கு பெருசாக வர்றது இந்த பரிகாரங்கள் பண்ணுறதுனால ஏதோ நம்ம தற்காத்துக்கிறோம். இறைவனை சரணாகதி அடைவதால் நம்ம தற்காத்துக்கிறோம், சிறு சிறு பரிகாரங்களால் நம்ம தற்காத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்ம இதெல்லாம் நம்ம செய்யணும். துர்கா சுக்தா ஹோமம், நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம், சுதர்சன ஹோமம்லாம் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அது மாதிரி இதுவும் நீங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் சில விஷயங்கள் பண்ணிக்கணும். நீங்கள் விரதம் இருந்தால், நீங்கள் விரதம் இருக்கணும்னா எப்படி விரதம் இருக்கணும்? வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்தால் உங்களுக்கு சிறப்பு, புதன்கிழமையில் விரதம் இருந்தால் உங்களுக்கு சிறப்பு. துலா ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா அவசியம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஓம் நமோ நாராயணாய நமஹா 33 தடவை சொல்லுங்க. ஓம் சுக்கிர தேவாய நமஹா, என்ன வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு, சுக்கிர தேவாய நமஹா 33 தடவை சொல்லுங்க. அதே போல அரசர் ஆலயம் போயிட்டு வாங்க. அரசர் கோவில்னு சொல்லுவாங்க, செங்கல்பட்டு பக்கத்தில் தான் இருக்கு. 6 விரல் மகாலட்சுமி கோவில்னு சொல்லுவாங்க. போயிட்டு வாங்க, டைம் கிடைக்கும் போது போயிட்டு வாங்க, தப்பு கிடையாது. 6 விரல் மகாலட்சுமி கோவில், அரசர் கோவில் சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமையில போயிட்டு வாங்க, இன்னும் சிறப்பு. வாழ்க்கையில் பெரிய இதுவாக வருவீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மேம் போயிட்டு வந்தாங்க, ரொம்ப இன்றைக்கும் சிறப்பாக இருக்காங்க. போயிட்டு சுவாமி இதை நீங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டு போயிட்டு வந்தேன், இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், மேலே மேலே நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன். அதுபோல் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தீப வழிபாடு பண்ணு, 8 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போங்க. போக முடியலையா, வீட்டில் மகாலட்சுமி படம் வச்சுருக்கீங்களா, 8 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. முன்னாடி நாள் பின்னாடி நாள் 4 நாள் 8 தீபம் ஏற்றி அகல் விளக்கில் ஏற்றி நல்லா மனசார வழிபாடு பண்ணுங்க. அஷ்டலட்சுமி சொல்கிறோம் இல்லையா, 8 லட்சுமி சொல்கிறோம் இல்லையா, 8 லட்சுமிக்கு 8 தீபம் ஏற்றுங்க. வெள்ளிக்கிழமை 6 to 7 சுக்கிர ஹோரையில் விளக்கேற்றுங்க, பிரமாதமாக வருவீங்க. நிஜமாக சொல்கிறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. ஏற்றுங்க, ஒரு 9 வாரம் ஏற்றுங்க, வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சரிங்களா? இதெல்லாம் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதிகாலையில் குளித்து வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். வெள்ளை நிறை தாமரை சுவாமிக்கு சாத்துங்க, சிறப்பு. பால் அல்லது பழம் நிவேதனம் செய்யுங்கள். இதெல்லாம் நீங்கள் செய்தால் சிறப்பு. அதாவது முடிவில்லாத யோசனையை தவறுங்கள், தேவையற்ற ஆடம்பரம் குறையுங்கள், பிறர் அங்கீகாரத்தை நாடுதல் விட்டுவிடுங்கள், உறவுகளில் ஒப்பீடு விட்டுருங்க, மனதில் ஒன்று வெளியில் ஒன்று பேசுதல் வேண்டாம். மனசில் ஒன்று வச்சுக்கிறது வெளியில் ஒன்று பேசுறது வேண்டாம், துலாம் ராசி. அதே போல் பிறர் அங்கீகாரத்தை நாடுதல், நம்ம சொல்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ், நீ அதை செய்வான் அதை செய்ய வேண்டாம். உனக்கு என்ன தெரியுதோ, தேவையற்ற ஆடம்பரம்லாம் வேண்டாம். உனக்கு என்ன இருக்கோ, என்னதான் உடம்பு நிறைய எண்ணெயை ஊற்றி நம்ம இது மண்ணில் பிறண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும், எல்லாமே ஒட்டாது. ஆனால் நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன இருக்கோ அது நமக்கு போதுமானது. ஸோ அதெல்லாம் நான் சொல்கிற சில விஷயங்கள்லாம் அதே மாதிரி பண்ணுங்கள். சுக்கிரன் சார்ந்த ராசி என்பதால் உறவுகளுக்கு முக்கியத்துவம் அதிகம். உங்கள் வெற்றிக்கான மிகவும் ஆன்மீக சில விஷயங்கள் கரெக்டாக இருந்துக்கோங்க. ரொம்ப யார்கிட்டையும் பேசாதீங்க, பேசுறதை விட பேசாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் உறவுகளும் வாய்ப்புகளும் இருந்தும் ஏன் சில நேரங்களில் முன்னேற்றம் தாமதமாக தெரியுமா? முடிவு எடுக்க வேண்டிய நேரத்தில் தயக்கம் வருவதால். சில நேரத்தில் தயங்குறீங்க, தயக்கம் வருது, வேண்டாம். நான் சொல்கிற பரிகாரத்தை பண்ணு, வாழ்க்கையில் வெற்றி பெறு. இதுவரையில் நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான வெற்றிக்கான விரத முறைகள் மற்றும் தெய்வ வழிபாடு.
இதுதான் நம்ம பார்த்தோம். அதற்கான ஸ்லோகம் நம்ம தெரிஞ்சுட்டோம். ஸோ இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உண்மையே சொல்கிறேன், நம்பிக்கையோடு நீங்கள் எது இருந்தாலும் செய்யுங்க. நம்ம யாருக்கு எப்போ எந்த சூழ்நிலையில் எப்படி என்ன மாறும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்பிக்கை, எதையுமே நீ நம்பிக்கை இல்லாமல் செஞ்ச அப்படின்னு சொன்னால் அது சரியாக வராது, நிவர்த்தி பெறாது, சரியாக வராது. ஒரு விஷயத்தை முழு நம்பிக்கையோடு, இப்போது ஒருத்தர் சபரிமலைக்கு போகிறாங்கன்னா எப்படி போகிறாங்க? ஐயப்பனை மனமாற அந்த தெய்வத்தை எவ்வளோ அந்த நம்பிக்கையோடு அந்த சுவாமிக்கு போகிறாங்க. ஒரு விரதம், திருச்செந்தூராக இருக்கட்டும், ஒரு பழனியாக இருக்கட்டும், ஒரு விரதம் இருக்கிறது எப்படி இருந்து போகிறாங்க? எதனால் போகிறாங்க? அந்த நம்பிக்கை. இந்த மாதிரி விரதம் இருந்து இந்த மாதிரி சுவாமியை பார்த்துக்கு போனால் என் குடும்பம் நன்னா இருக்கும். அது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ ஒருத்தருக்கும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் குறையிறது. அதற்கு வழிகாட்டி தான் யார்? பிரம்மன். அந்த பிரம்மன் எழுதியதை அந்த பிரம்ம வித்தை கற்றவன் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்களை. நான் உங்களுக்கு சரியான வழிகாட்டணும். இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு. சரியா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கான சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எனி டைம் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். உடனே ஒரு கால் புக் பண்ணி நீங்கள் பேசுங்க. சுபம். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.